Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றிருக்கிறார் முதல்வர். ஆனா 3 ஆண்டு காலமாக அவர் பங்கேற்கவில்லை. தமிழகம் புறக்கணிக்கப்படுது, தன்மானம் உள்ள யாரும் அதுல பங்கேற்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தவர் இப்ப திடீர்னு போய் பங்கேற்கிறார் அப்படிங்கிறாங்க அதிமுக. இல்ல, அதாவது நிதி ஆயோக் கூட்டம்ன்றது முதலமைச்சர்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம். இப்ப முதலமைச்சர் மட்டுமே கலந்து கொள்ளும் போது இப்ப கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வெளிநாடு அந்நிய நேரடி முதலீடு ஈர்ப்பதற்காக போயிருந்தாரு. அதுக்கு முந்தின ஆண்டு தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு விழா இருந்தது. இந்த நிகழ்வுகளுக்காக அவர் 2 ஆண்டு போகாம இருந்தாரே தவிர வேற எந்த ஒரு தனிப்பட்ட காரணமும் கிடையாது. ரெண்டாவது, நாங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறோம்னு சொன்னாலும் சரி, இல்ல மோடியை சந்திக்க போறோம்னு சொன்னாலும் சரி, முறைப்படி அறிவிப்பு கொடுத்துட்டு தான் தமிழக அரசு சார்பா நாங்க ஒன்றிய அரசு சார்ந்தா மோடியை பார்க்க போறோமே தவிர, நாங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி எங்க வந்திருக்கீங்க கேட்டா நாங்க அதிமுக அலுவலகத்தை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு 3 காரு மாறி போய் நாங்க அமித்ஷாவை பார்த்துட்டு வரல. நாங்க எதுவா இருந்தாலும் வெளிப்படையாதான் இருக்கிறோம், வெளிப்படையாதான் பேசுறோம். எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலயும் மாநில உரிமையோ மாநில சுயாட்சியோ நாங்க விட்டு கொடுத்ததே இல்லையே. நீங்க இப்படி விமர்சிக்கிறீங்க, ஆனா நாங்க போய் டெல்லி போய் உள்துறை அமைச்சரை சந்திச்சு மனு கொடுத்ததுனாலதான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் உட்பட பல்வேறு நிதிகள் வந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல சார், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னா இது எந்த குழந்தையாவது நம்புமா? நீங்களே சொல்லுங்களேன். திமுகவில் 39 எம்பிக்கள் இருக்கிறாங்க, கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து. அவங்கெல்லாம் ஒன்றும் செய்யல. எங்க பொதுச் செயலாளர் இப்போ டெல்லி போனாரு, உள்துறை அமைச்சரை சந்திச்சாரு, மனு கொடுத்தாரு, நிதி வந்தது. இல்ல சார், நீங்க முறைப்படி அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு நேரடியா சொல்லிட்டு போக வேண்டியதானே நாங்க கேட்கிறோம். நீங்க சொன்ன வார்த்தைக்கும் நீங்க செஞ்ச செயலுக்கும் சம்பந்தமே இல்லையே. நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க? உள்துறை அமைச்சர் சந்திக்க போறோம்னு சொல்லிட்டு போனீங்களா, இல்ல நிதி அமைச்சர் சந்திக்க போறோம்னு சொல்லிட்டு நாங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கலந்துக்க போறோம்னு சொல்லிட்டு தானே போறோம். சொல்லிட்டு தான் போயிட்டு வெளிப்படையா பேசியிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி யாருமே எதிர்பார்க்காத வளர்ச்சி. 9.64% இந்தியாவிலேயே வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. நீங்க தமிழ்நாடு இந்த வளர்ச்சியை நாங்க கொடுத்திருக்கிறோம். எங்க மாநில உரிமையை பேசுறதுக்காக போயிருக்கோம். கடந்த முறை போகும்போது என்ன சொன்னாங்க? கடந்த முறை நாங்க போனதுக்கு அப்புறமா தான் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான 2ஆம் கட்ட நிதியை விடுவிச்சது ஒன்றிய அரசு. இதை இல்லன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியுமா? எடப்பாடி பழனிசாமி பேசுறது எல்லாமே அறவேக்காட்டுத்தனமான ஒரு பேச்சு. மெட்ரோ திட்டத்துக்கு பணம் இப்ப நாங்க போய் கேட்டதுனாலதான் வந்ததுங்கிறாருங்க அவங்க. சார், அவர் போனதே பொய், போனதே நாடகம். நீங்க போயிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க அமித்ஷா கிட்ட. இது அது எப்படி ஒன்னாயிடும்? ஒரு மாநில உரிமையும் அடிமை சாசனம் ஒன்னாயிடுமா? சார், இந்த நிமிஷம் நாம போய் மோடியை பார்த்தாலும் முந்தின நாள் 2 நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் இடி சம்பந்தமான அறிக்கையில என்ன சொல்லி இருக்கு? மாநில சுயாட்சிக்கும் மாநில கூட்டாட்சி தத்துவத்துக்கும் இடி எதிராக செயல்படுதுன்னு சொல்லுது. சோ இடியோட செயல்பாடு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் குட்டு வச்சிருக்கிறது நாங்க. அந்த இடிக்கு பயந்துதான் இப்ப டெல்லிக்கு போயிருக்கிறார் முதல்வர்ங்கிறாரு சீமான். சார், சீமான் ஒரு பச்சோந்தி அரசியல்வாதி சார். சீமான் பேசுறதுல நீங்க என்னைக்கு பாத்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரே மாதிரி என்னைக்காவது சீமான் பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? காலையில ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, நைட்டு 10 மணிக்கு மேல வேற ஒரு பேச்சு. ஒவ்வொரு நாடகம், ஒவ்வொரு மேடை, அதுக்கேற்ற நடிப்பு நடிக்கிற ஆளு சீமான். நம்ம போய் சீமானுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் சார்? இங்க ஒரு சராசரியான ஒரு அரசியல்வாதியோ பரவாயில்ல, இன்னைக்கு தமிழ் இனத்தையும் தமிழர்களையும் வைத்து வியாபாரம் பண்ண ஒரு நபர். ஈடியை பத்தி சொன்னீங்க. ஈடி விசாரணையை இப்ப உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்கு, இடைக்கால தடை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த ஈடி விசாரணை தொடரணும், அது தொடருவதற்கான சிறந்த வழக்கறிஞர்களை வைத்து வாதாடணும், வாதாடி இந்த வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறாரு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க முறைகேடு நடந்திருக்கு, இந்த முறைகேடை மறைக்க கூடாது, வெளியில வரணும் அப்படிங்கிறாரு. இல்ல ஒரு நிமிஷம். அதாவது தமிழ்நாட்டுடைய இடி வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க சிந்திக்கணும்னா, டாஸ்மாக் வழக்கை பத்தி சிந்திக்கணும்னா, நீங்க கடந்த 10 வருஷத்துல மொத்தம் 47 எஃப்ஐஆர். இந்த 47 எஃப்ஐஆர்ல 41 எஃப்ஐஆர் யாரோட ஆட்சியில போடப்பட்டதுன்னா அதிமுக ஆட்சியில போடப்பட்டது. இப்ப 41 எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் இன்னைக்கு இடி ரைடு வந்திருக்கு. சோ நீங்க 41 எஃப்ஐஆருக்கு அதிமுக தான் கவலைப்படணும், நாங்க ஏன் கவலைப்படணும்? இன்னைய வரைக்கும் அதுல முறைகேடு நடக்குது அப்படிங்கிறாங்க. அதிமுக ஆட்சியில போடப்பட்டிருந்தாலும் இன்னைய வரைக்கும் அதுல முறைகேடு நடக்குது அப்படின்னு அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சார், நீங்க குற்றச்சாட்டு எல்லாத்துக்குமே குற்றச்சாட்டு வைக்கலாம். சட்டத்துக்கு தேவை ஆதாரம். ஆதாரம் கையில என்ன இருக்கு?
நான் தான் சொல்றேன், போடப்பட்ட எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சியான எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆருக்கு ரைடு பண்றாங்க. இதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாங்க கோர்ட்ல போய் ஸ்டே வாங்குறது எதுக்காக ஸ்டே கோட்டோம்னா, டாஸ்மார்க்ன்றது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை நீங்க எப்படி வந்து ரைட் பண்ணுவீங்க? யாரோ ஒரு தனிநபர் தப்பு பண்றாரு, அந்த தனி மனித தப்பை வந்து நீங்க அவர் மேலதான் எஃப்ஐஆர் போடணும், அவர் தான் நீங்க கைது செய்யணும், அவர் மீது தான் நீங்க நடவடிக்கணும். மொத்த நிர்வாகத்தை எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? முழுக்க முழுக்க இடி வந்து எங்கெல்லாம் எதிர்கட்சி வந்து பிஜேபிக்கும் மோடிக்கும் எதிராக இருக்காங்களோ அங்க எல்லாம் அவங்களுக்கு எதிராக செயல்படுத்துற ஒரு அமைப்பு தான் இடி. இடியா இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், தேர்தல் கமிஷனா இருக்கட்டும், எல்லாத்தையும் மோடி தன்னுடைய அடியாலா பயன்படுத்துறாரு. நீங்க ரைட் பண்ணவங்கள எடுத்து பாருங்க, இந்தியாவில் மொத்தமாவே எல்லா எதிர்கட்சி தலைவர்கள் தான். ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை உள்ளிட்ட எல்லாத்துலயும் திமுக அதிமுக ஒரே கொள்கையோடு வச்சு செயல்படுது. அதனால அந்த ரெண்டு கட்சிகளும் தான் பயப்படணும் ஈடியை பத்தி. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பயம்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு சீமானு. இல்ல, நான் தான் சொல்றேன்ல, பச்சோந்தியான நபர்களுக்கு நம்ம அரசியல் பேசினா ஒண்ணும் புரியல. இல்ல, அவர் இந்த குற்றச்சாட்டை வைக்கும் போது அந்த சொல்றாரு, அதிமுக ஆட்சியில போடப்பட்ட வழக்கு அப்படின்லாம் சொல்லும் பொழுது இரண்டு கட்சிகளுமே இதை செய்யுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. சார், நான் தான் சொல்றேன்ல, சீமான் அவர்கள் சில பேரே நான் சொல்ல விரும்பல. நீங்க எந்த இடத்துல ஒரே மாதிரியான ஸ்டாண்ட்ல இருந்தீங்கன்னா நான் கேக்குறேன். தமிழ்நாட்டு அரசியல்ல, தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள்ல, தமிழ்நாட்டை பத்தியோ நீங்க பேசின ஒரு விஷயத்துல நேரடியாவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல, ஒரே ஸ்டாண்ட்ல நீங்க இருந்திருக்கீங்களா? அதனால அவருக்கு பதில் சொல்லி நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஆனா யதார்த்தம் என்னன்னா, ஈடின்ற ஒரு அமைப்பை மோடின்ற நபர் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இயக்குறாரு. அதான் சொல்ல வந்த முதல் சுற்றுலயே ஹெமந்த் பிஸ்வாஸா இருக்கட்டும், இல்ல சுவேந்த அதிகாரியா இருக்கட்டும், இல்ல நாராயண் நானேவா இருக்கட்டும், இவங்களாம் யாரு? நீங்க அஜித் பவாரை பத்தி ஒரு மேடையில பேசுறாரு, அடுத்த 2 நாள்ல கட்சி மாறுறாரு, வாஷிங் மிஷின் மாதிரி அஜித் பவார் ஏத்துக்கிறாரு. நீங்க ஒட்டுமொத்தமா எதிர்கட்சி தலைவர்கள் மேல ஈடியை வச்சு நீங்க பயமுத்துறீங்க. தெலுங்கானா கவிதாவா இருக்கட்டும், இல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், இல்ல டி கே சிவகுமாரா இருக்கட்டும், இல்ல ப சிதம்பரமா இருக்கட்டும், சஜன் புஜ்வாலா இருக்கட்டும், எல்லாருமே யார் சார்? எதிர்கட்சி தலைவர்கள் சார். எதிர்கட்சி தலைவர்களை வந்து உங்க வீட்டு வேலைக்காரர்கள் மாதிரி ஈடியை நீங்க பயன்படுத்துறீங்க. துணைவேந்தர் விவகாரத்துல ஹைகோர்ட்ல ஒருத்தர் வழக்கு போடுறாரு. அந்த வழக்குல நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார், தடை போட்டு. உடனே அந்த நீதிபதியை விமர்சனம் செய்யறாங்க திமுகவினர். தங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்தா சமூக நீதி நல்ல தீர்ப்பு அப்படின்னு பாராட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா நீதிபதியை வந்து விமர்சிக்கிறாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது. இல்ல, எனக்கு உங்க கேள்வி புரியுது. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, உச்ச நீதிமன்றம் இந்த நாட்டுல பெரியதா, உயர் நீதிமன்றம் இந்த நாட்டுல பெரியதா? உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிகள் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, அதை எப்படி நீங்க ஸ்டே பண்ண முடியும்? அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க போகணும்னா உச்ச நீதிமன்றம் போங்க, அடுத்த அமர்வுல நீங்க வந்து வாதாடுங்க, இல்லைன்னா உச்ச நீதிமன்றம் போங்க. அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில நீதிபதியை விமர்சிக்கிறாங்க, அவர் சாதியெல்லாம் குறிப்பிட்டு விமர்சிக்கிறாங்க, அந்த தீர்ப்பை இவங்களால பொறுத்து கொள்ள முடியாம விமர்சிக்கிறாங்க. இந்த மாதிரி விமர்சிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. அதாவது நீங்க அவருக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் பார்க்க வரணும்னா, அதை பத்தி நான் பேசணும்னா அது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளா மாறும். என்னோட எளிமையான கேள்வி, இந்த நாட்டுல உச்ச நீதிமன்றம் பெருசா, உயர் நீதிமன்றம் பெருசா? உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நீங்க முதல்ல ஸ்டேவே பண்ண முடியாது, மீதி நீங்க ஸ்டே பண்றீங்க. ரெண்டாவது, வெக்கேஷனல் லீவ்ல வந்து கோர்ட்ல அதை எடுத்துன்னு வர வேண்டிய அவசியம் என்ன? அது எமர்ஜென்சியா? நீங்க மாநில உரிமையை, நீங்க சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க தயவு செஞ்சு படிங்க. மாநில உரிமைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. அதாவது உச்ச நீதிமன்றம் கவர்னர் செயல்படுறது சரியில்லை, ஆளுநர் செயல்படுறது சரியில்லை, குடியரசுத் தலைவரோட செயல்பாடு சரியில்லை, அதனால நாங்களே ஆர்டிகல் 142 எங்களுடைய பவரை எடுத்து நாங்க வந்து அதை நடைமுறைப்படுத்துறோம் உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சொல்லிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சொன்னதை ஒரு ஹைகோர்ட் எப்படி வந்து முதல்ல பேன் பண்ணும், ஸ்டே பண்ண முடியும்? இது மிகப்பெரிய விஷயம் சார். இதை வந்து நீங்க ஈஸியாலாம் கடந்து போக முடியாது. நீங்க ஒட்டுமொத்த மாநில உரிமை நீங்க அடமான வைக்கணும் இங்க. அதுக்கு நாங்க தயாரா இல்ல. நீங்க இதை பத்தி பேசுற, இந்த ஹைகோர்ட் ஆர்டர் பத்தி பேசுற யாரா இருந்தாலும் தெளிவா அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசினா நம்ம விவாதம் பண்றது தயாரா இருக்கிறோம். ஆனா விவாதம் பண்ற யாருமே இது வந்து ஒரு தெளிவான பாதையில இருந்து புரிஞ்சுக்கணும் நம்ம. அதுதான் அவங்களும் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து தீர்ப்பு இடைக்கால தடை கொடுத்துருக்காங்களா, அந்த தடையை நீக்குங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி இருக்குன்னு ஒன்று உச்சநீதிமன்றத்துக்கு போங்க, இல்லை இதுவே அடுத்த அமர்வுல வந்து நீங்க வாதாடுங்க.
அதை விட்டுட்டு நீதிபதி மேல தனிப்பட்ட தாக்குதல் எதற்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. எந்த தனிப்பட்ட தாக்குதலும் இல்ல சார். தயவு செஞ்சு நீங்க திரும்ப திரும்ப தனிப்பட்ட தாக்குதல், எங்களுக்கு அவருக்கு வாய்க்கா தகராறா வரப்பு தகராறா சார்? அவர் ஒருத்தர் அறிக்கையே கொடுத்திருக்காங்களே அவங்க பக்கத்துல இருந்து. இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவரே அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. இந்த லெட்டர் பேட் கட்சிகளா பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல சார். நான் தயாரா இல்ல சார். யார் சார் அவரு நீங்க சொல்ற நபர்லாம்? நீங்க திரும்ப திரும்ப ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஸ்டேட் ஹைகோர்ட் வந்து ஒன்னு பேன் ஸ்டே கொடுக்குதுன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான செயல். அந்த செயலை எப்படி நீங்க ஆதரிச்சு பேச முடியும்? நிக்குமா இது? முதல்ல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால நீங்க அப்பீல் பண்ணியா முதல்ல நிக்குமா அந்த கேஸ்? கொஞ்சம் சொல்லுங்க தயவு செஞ்சு சார். இந்த நாட்டுடைய குடியரசுத் தலைவரே டைரக்டா அப்பீல் பண்ணல அந்த கேஸ்ல. சந்தேகம் தான் கேக்குறாங்க. சோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து கொஸ்டினே பண்ண முடியல. நீங்க ஹைகோர்ட் வந்து ஒரு ஸ்டே கொடுக்குதுன்னு சொன்னா நகைச்சுவையா இல்லையா சார் இது? இதை யாரோ ஒரு லெட்டர் பேர் கட்சிக்காரங்க சொல்றாங்கன்ட்டு நம்ம ஏன் சார் அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி காலத்தை நேரத்தை வீணடிக்கணும்? திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன். ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ திமுக பிரமுகர் தெய்வ செயல் இதுவும் இப்போ பாருங்க எப்படி இருக்கு, எல்லாம் முட்டு கொடுத்து காப்பாற்ற தான் முயற்சிக்கிறாங்க அப்படி குற்றச்சாட்டை அவங்களும் வைக்கிறாங்க, அதிமுகவும் வைக்குது. இல்ல சார், அதாவது பெண்கள் பாதுகாப்பை பத்தி நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டா திரும்பவும் சொல்றேன், என்சிஆர்பி டேட்டா பிரகாரம் பாதுகாப்பான மாநிலத்துல நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு தான். இன்னைக்கு நேரடியா அந்நிய முதலீடு 10 லட்சம் கோடியை ஈர்த்திருக்க மாநிலம் தமிழ்நாடு தான். இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா அந்நிய முதலீடு எப்படி இந்த மாநிலத்துக்கு வரும்? அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் 23% அதிகரிச்சிருக்கு, 18,200 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். இல்ல அவர் பகல்ல பேசினாரா நைட்டு பேசினாரா சார்? உதயகுமார் சார் முன்னாள் அமைச்சர். அதான் ஆர்வி உதயகுமார் தான் பகல்ல பேசினாரா நைட்ல பேசினாரா? இல்ல சார், எங்க அம்மா தான் எங்க சின்னம்மா தான் அப்படின்னு பேசினவங்க சார் இவங்க எல்லாம். தஞ்சாவூர்ல நடந்த ஆர்ப்பாட்டத்துல பேசியிருக்காரு. அதான் கேக்குறேன், அது பகல்ல பேசியிருக்காரான்னு கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. பகல்ல பேசியிருந்தா பதில் சொல்லலாம், ராத்திரில பேசியிருந்தா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சார். அதுக்கு அதை கடந்து போயிடலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.